அனைவருக்கும் வணக்கம். 2025 டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கு சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நாங்கள் இப்போ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2024 நம்ம இந்த குரூப் 2 குரூப் 2ஏக்கு டெஸ்ட் பேட்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ் நடத்த போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல டோட்டலா 15 டெஸ்ட் அடங்கியிருக்குங்க. அந்த 15 டெஸ்ட்ல 3 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட், மற்றது எல்லாமே யூனிட் வைஸா பிரிச்சிருக்கோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா 1வது மற்றும் 3வது டெஸ்ட் அது பார்த்தீங்கன்னா சேம் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2வது 4வது டெஸ்ட் சேம் சிலபஸ் டாபிக்ஸ். அதே மாதிரி 5வது 7வது சேம் சிலபஸ். அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 முறை டெஸ்ட். ஸோ ஒரு யூனிட்டுக்கு 2 முறை டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அதுவே பார்த்தோம் அப்படின்னா 3 days ஒன்ஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். 3ஆம் தேதி 6ஆம் தேதி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 13, அடுத்து 17. ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 2 டெஸ்ட் விதமா நம்ம இந்த எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போறோம். குரூப் 2 எக்ஸாமு 28/9/2025 செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்குது. நாம அதனுடைய முந்தைய வாரம் வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸை கொண்டு போறோம். ஸோ கேள்விகள் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் 4ல பார்த்துருப்போம். ஸோ அதற்கேற்ற மாதிரி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் இப்போ கேட்டிருக்கிறது குரூப் 4 ரத்து பண்ணிட்டு திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது போராட்டத்திற்கு ஒரு விடிவு காலா வருமா என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏதாவது எவிடன்ஸ் வந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் கொஷின் டஃபா இருந்தது, அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தது, ஓலைச்சுவடியிலிருந்து வந்தது என்ற காரணங்களை சொல்லி நாம திருப்பி ரீ எக்ஸாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன டிஎன்பிசி இன்னும் ஒரு வேலை செய்யணும் அப்போ செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு எது சிலபஸ்ல வந்ததோ அதுக்கு மட்டும் எவால்வேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ தவறான கேள்விகள் இருந்தால் அது எப்பவுமே அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அது ரெண்டுமே ஒண்ணுதான், சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு மார்க் கொடுத்தாலும் ஒண்ணுதான். இல்லைன்னா அவங்க அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இந்த கேள்வியை எடுத்துட்டு எவால்வேட் பண்ணாலும் அந்த விதமான ஒரு ஒரு முறையை மேற்கொண்டாலும் அது நன்றாகத்தான் இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் 4 ஸ்டாண்டர்ட் முன்னாடி இருந்த ஸ்டாண்டர்டைய மாறி இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இப்ப எதிர்பார்க்கலாமா? ஸோ வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கடந்த சில எக்ஸாம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜிகே பகுதியில கொஞ்சம் இன்டெப்தா தான் போறாங்க. ஸோ நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ்லுமே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ முதல் டெஸ்ட் 3/8 இந்திய ஹிஸ்டரி கல்ச்சர் பார்க்குறோம். தமிழினுடைய முதல் யூனிட், அதுக்கு இலக்கணம், இங்கிலீஷ்ல கிராமர். ஸோ மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ். ஸோ 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லுமே. அதெல்லாம் ஜிகே 85 கொஸ்டின், மேக்ஸ் 15 கொஸ்டின், இதுல சிம்பிளிபிகே அதாவது தமிழ்ல 100 கொஸ்டின், கிராமர்ல 100 கொஸ்டின் சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமுமே நடக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா பக்கா பிளான் போட்டு உங்களுக்கு ஸோ 2 வீக்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 யூனிட் முடிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி கொண்டு போறோம். இது வேற ஒன்றும் இல்லை. அது 5வது யூனிட் எக்கானமி, அடுத்து கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரி 6வது டெஸ்ட், 5வது டெஸ்ட் 6வது டெஸ்ட் கொண்டு போறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட்ல 8, அதே மாதிரி 9, 10 அப்படின்னு உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டெஸ்ட் முடிஞ்சிருது. அதற்கப்புறம் நமக்கு மீதம் இருக்கிற டெஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் 9 டெஸ்ட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் கொண்டு போறோம். அதில் 10ஆம் தேதி வரைக்குமே யூனிட் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸை லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணது போலவே இந்த வருஷமும் நம்ம குரூப் 2
குரூப் டிஏக்கு டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் புக்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து 1 by 1 புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா இப்போ 8148926077 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ டெஸ்ட் சீரியஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 1000 rupeesங்க. இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா 1000 rupees. உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து வில் பி த மேஜிக் சீரியஸ். ஸோ மேஜிக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயங்கர ஒர்த்தாக இருக்கும். எப்படி லேட்டஸ்ட்டாக எக்ஸாம் நடந்ததோ அதே பேட்டர்னில் நம்ம வந்து எடுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸு அந்தந்த ஏரியாவில் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸில் எப்படியெல்லாம் வாய்ப்புகள் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற போன்ற விஷயங்களை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி அப்படியே கண்ணை மூடிட்டு இல்லை எடுக்காமல் ப்ரிடிக்ட் பண்ணி கொஷின்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.